வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 42. இதுக்கு முன்னாடி 41 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. மொத்தம் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி சைட் பை சைட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே வாங்க. 15 அல்லது 20 கேள்விகள் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கேட்டுட்டே தான் இருக்காங்க. நிறைய கேள்விகள் புக்கில் இல்லாதது கூட நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சைட் பை சைட் பார்த்துட்டே வாங்க. மொத்தம் இதில் 30 கேள்விகள் இருக்கு. 30 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். பழகு தமிழ் சொல்லுறவு நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? பழகு தமிழ் சொல்லுரிமை என்று நாளிரண்டில் என்ன தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் பி நாலடியார், ஆப்ஷன் சி களவழி 40, ஆப்ஷன் டி கார் 40. இதற்கு சரியான ஆப்ஷன் பி நாலடியார். ஆப்ஷன் பி நாலடியார். பழகு தமிழ் சொல்லுரிமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எதனை குறிக்கிறது? நாலடியாரை குறிக்கிறது. இந்த இல் வரும். அடுத்து இரண்டாவது கேள்வி. 11 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நீதி நூல்களின் எண்ணிக்கை. 11 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 11, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் சி 6. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 11. 11 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை 11. அடுத்து மூன்றாவது கேள்வி. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களை எண்ணிக்கை எத்தனை? அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 70, ஆப்ஷன் பி 25, ஆப்ஷன் சி 38, ஆப்ஷன் டி 36. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 38. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களை எண்ணிக்கை எத்தனை? 38. அப்ப அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? 38. பொருட்பால் காமத்துப்பால் எவ்வளவுன்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான்காவது கேள்வி. வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இந்த உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் யாது? வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இந்த உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொய்யழுகை, உண்மையான அழுகை. ஆப்ஷன் பி எண்ணி துணியாதார் நல்லவன் வடிக்கும் கண்ணீர். ஆப்ஷன் சி பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய தண்ணீர். ஆப்ஷன் டி பொய் இல்லாத அழுகை. இதற்கு சரியான ஆப்ஷன் சி பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய தண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் அப்படின்றது பொய் அழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய தண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி. மனிதரெல்லாம் அன்பு மீறி காண்பதற்கு மனோபாவம் வானை போல விரிவடைந்தது. மேற்கண்ட பாடல்கள் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக. மோனை சொற்கள்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதற்கு விடை ஆப்ஷன் ஏ மனிதரெல்லாம் மனபாவம் அப்படின்றதா. மா இருக்குல்ல, மோனை சொற்கள்லாம் என்ன? முதல் எழுத்துக்கள் ஒன்று வருவது மோனை, இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்று வருவது எதுகை. அடுத்து ஆறாவது கேள்வி. கீழ்கண்ட உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக. கீழ்கண்ட உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக. உடலும் உயிரும் போல. ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை, ஆப்ஷன் பி மகிழ்ச்சி, ஆப்ஷன் சி வெளிப்படைத்தன்மை, ஆப்ஷன் டி ஒற்றுமைன்னு கொடுத்திருக்காங்க. உடலும் உயிரும் எப்படி இருக்கு? ஒற்றுமையா இருக்கணும். அப்ப ஒற்றுமை. ஆப்ஷன் டி ஒற்றுமை. அடுத்து ஏழாவது கேள்வி. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. ஆப்ஷன் ஏ என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க? பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் ஏ நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். ஆப்ஷன் பி நிலவன் புத்தகத்தை படித்தான். ஆப்ஷன் சி நிலவன் பாடம் நடத்தினார். ஆப்ஷன் டி நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் அப்படின்னு இருக்கு. இதற்கு சரியான ஆப்ஷன் டி நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் அப்படின்றதா பிறவினை வாக்கியம். நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் அப்படின்றது பிறவினை வாக்கியம். அடுத்து எட்டாவது கேள்வி. விடைக்கேற்ற வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவர். கரகாட்டத்தை எப்படி சொல்லியிருக்காங்க? கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவர். அப்ப ஆப்ஷன் ஏ கரகாட்டம் என்றால் என்ன? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஆப்ஷன் சி கரகாட்டம் எப்போது நடைபெறும். ஆப்ஷன் டி கரகாட்டத்திலே போன்ற வேறு கலைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி
கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாருன்னு கேட்கும்போது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவன்னு சொல்லுவாங்க. அடுத்து 9வது கேள்வி, ஐம்பெருங்குழு எண்பேராயிரம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். ஐம்பெருங்குழு எண்பேராயிரம் என்று சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். ஆப்ஷன் ஏ திசை சொற்கள், ஆப்ஷன் பி வட சொற்கள், ஆப்ஷன் சி உரி சொற்கள், ஆப்ஷன் டி தொகை சொற்கள். ஐம்பெருங்குழு எண்பேராயிரம் அப்படின்றது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தொகை சொற்கள். ஆப்ஷன் டி தொகை சொற்கள். அடுத்து 10வது, கீழ்கண்டவற்றில் வினையெச்சம் அல்லாத ஒன்றை தேர்ந்தெடுங்க. கீழ்கண்டவற்றில் வினையெச்சம் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வெந்து, ஆப்ஷன் பி மூடு பனி, ஆப்ஷன் சி வெம்பி, ஆப்ஷன் டி எய்தி. கீழ்கண்டவற்றில் வினையெச்சம் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி மூடு பனி. ஆப்ஷன் பி மூடு பனி. அப்போ மூடு பனி அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 11வது கேள்வி, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மூடு பனி அப்படின்றது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க, ஆன்சரை நான் ரிப்ளை பண்றேன். அடுத்து நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக. நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக. ஆப்ஷன் ஏ பொருட்பெயர், ஆப்ஷன் பி சினை பெயர், ஆப்ஷன் டி காலப்பெயர், ஆப்ஷன் டி பண்பு பெயர். நாற்காலி அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. நாற்காலி அப்படின்றது ஒரு பொருள் பெயர். ஆப்ஷன் ஏ பொருள் பெயர். அடுத்து 12வது, வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக. வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ வந்தவர், ஆப்ஷன் பி வந்து, ஆப்ஷன் சி வந்த, ஆப்ஷன் டி வந்தவன். வா அப்படின்றதுக்கு வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வந்தவர். வினையால் அணையும் பெயர் என்னது? வந்தவர். 13வது கேள்வி, நொந்தான் சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இதற்கு நோ, நொந்த, நொந்து, நோதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நொந்தான் அப்படின்றதுக்கு வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நோ அப்படின்றதுதான் வேர்ச்சொல். அடுத்து 14வது கேள்வி, ஓடு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. ஓடு அப்படின்றதுக்கு தொழில் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது கொடுத்து தொழில் பெயர் என்ன, வினையெச்சம் என்ன, வேர்ச்சொல் கொடுத்து தொழில் பெயர் என்ன, வினையெச்சம் என்ன, பெயரெச்சம் என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஓடுதல் அப்படின்னு கொடுத்து இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒவ்வொரு தேர்வுலையுமே 2 அல்லது 3 கேள்விகள் வந்துட்டே தான் இருக்கு. அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ ஓடுக, ஆப்ஷன் பி ஓடுதல், ஆப்ஷன் சி ஓடிய, ஆப்ஷன் டி ஒடிந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு ஓடு அப்படின்ற தொழில் பெயர் என்ன அப்படின்னா ஓடுதல் அப்படின்றதான் தொழில் பெயர். அடுத்து 15வது கேள்வி, சரியான வேர்ச்சொல்லை காண்க. பாருங்க, 2022 நடந்த தேர்வுல உள்ள கேள்விதான் இது. தொடர்ந்து இந்த வேர்ச்சொல்லை வச்சு எத்தனை கேள்விகள் கேட்டாங்க? 4 கேள்விகள் வந்திருக்கு. மொத்தம் 2022 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து கொண்டிலான் அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ஏ கொண்ட, ஆப்ஷன் பி கொள், ஆப்ஷன் சி கொண்டிட்டான், ஆப்ஷன் டி கொண்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கொள். கொண்டிலான் அப்படின்றதுக்கு என்ன வேர்ச்சொல்? கொள் அப்படின்றதான் வேர்ச்சொல். அடுத்து 16வது கேள்வி, தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய உரிய பொருளை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ கடவுள், ஆப்ஷன் பி தலைவர், ஆப்ஷன் சி அரசன், ஆப்ஷன் டி கல்வன் கொடுத்திருக்காங்க. தே அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் குறிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கடவுள். தே அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 17வது கேள்வி, இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது. யானை. ஆப்ஷன் ஏ குஞ்சு, ஆப்ஷன் பி பிள்ளை, ஆப்ஷன் சி குட்டி, ஆப்ஷன் டி கன்று. யானை குட்டி, யானை குட்டின்னு சொல்லியே பழகிருப்போம். ஆனா இதற்கு சரியான விடை என்னது? யானைக்கு இளமை பெயர் என்னது? கன்று. யானைக்கு எக்ஸாம் ஹால்ல இதே தப்பு பண்ணுவோம். யானைக்கு கன்று அப்படின்றதான் இளமை பெயர். அடுத்து 18வது கேள்வி, மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டன. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஆப்ஷன் ஏ கூரை மூடினர், ஆப்ஷன் பி கூரை வேய்ந்தனர், ஆப்ஷன் சி கூரை அமைத்தனர், ஆப்ஷன் டி கூரை இட்டனர். அப்போ மரபு பிழை என்ன கொடுத்திருக்காங்க? இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன வரும்? கூரை மூடினர்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி கூரை வேய்ந்தனர் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி கூரை அமைத்தனர் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி கூரை இட்டனர் கொடுத்திருக்காங்க. கரெக்டா மரபு பிழை என்ன அப்படின்னா கூரை வேய்ந்தனர். கூரை என்ன பண்ணுவாங்க? வேயதான் செய்வாங்க. கூரை
வேந்தனர் அப்படின்றதுதான் கரெக்டான விஷயம். அடுத்து 19வது பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அமுதமொழி, ஆப்ஷன் பி அடிமலர், ஆப்ஷன் சி பூவிரல், ஆப்ஷன் டி முத்துப்பல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு பொருத்தம் இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி அடிமலர் அப்படின்றது பொருத்தம் இல்லாம இருக்கு. அடுத்து 20வது கேள்வி பொருந்தாத மரபு சொல்லை கண்டறிக. வாழை, கச்சல், முருங்கை, சரடு, மாவடு, பலா, முசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பொருத்தம் இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி பலா, முசு. அப்ப பலாவுக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அழுக்காறு உடையான் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொறாமை உடையவன், ஆப்ஷன் பி தூய்மை உடையவன், ஆப்ஷன் சி பொறுமையற்றவன், ஆப்ஷன் டி தூய்மையற்றவன். அழுக்காறு உடையான் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பொறாமையற்றவன். ஆப்ஷன் சி பொறாமையற்றவன் அப்படின்றதான் கரெக்டான விடை. அடுத்து 22வது கேள்வி உயர்திணை எம்மானார் மக்கட்கே அக்ரிணை எம்மானார் அவரே பிறவே அப்படின்னு சொல்லி இந்நூற்பாவில் இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நன்னூல், ஆப்ஷன் பி அகத்தியம், ஆப்ஷன் சி தொல்காப்பியம், ஆப்ஷன் டி இலக்கண நூல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி தொல்காப்பியம். ஆப்ஷன் சி தொல்காப்பியம். அடுத்து 23வது கேள்வி தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென அறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி தும்பை பூ. ஆப்ஷன் சி தும்பை. தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தும்பை பூ. அடுத்து 24வது கேள்வி ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம். ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம். ஆப்ஷன் ஏ மாமரம், ஆப்ஷன் பி பலாமரம், ஆப்ஷன் சி தென்னை மரம், ஆப்ஷன் டி பனை மரம். ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பனை மரம். ஆப்ஷன் டி பனை மரம். ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது? ஆப்ஷன் டி பனை மரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 25வது கேள்வி தெய்வமணி மாலை திருவருட்பாலில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 3ஆம் திருமுறை, ஆப்ஷன் பி 5ஆம் திருமுறை, ஆப்ஷன் சி 6ஆம் திருமுறை, ஆப்ஷன் டி 4ஆம் திருமுறை. தெய்வமணி மாலை திருவருட்பாலில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 5ஆம் திருமுறை. தெய்வமணி மாலை திருவருட்பாலில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 5ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து 26 இந்தியா நூலகவியலின் தந்தை என்று போற்றப்படுவர். இந்தியா நூலகவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர். ஆப்ஷன் ஏ டாக்டர் அம்பேத்கர், ஆப்ஷன் பி தேவனைய பாவாணர், ஆப்ஷன் சி முனைவர் அரங்கநாதன், ஆப்ஷன் டி ராபி சேதுப்பிள்ளை. இந்தியா நூலகவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஆப்ஷன் சி முனைவர் ரா அரங்கநாதன். முனைவர் ரா அரங்கநாதன். அப்ப இந்தியா நூலகவியலின் தந்தை யாரு? முனைவர் ரா அரங்கநாதன். இந்தியா சட்ட அமைச்சர் யாரு? இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 27வது கேள்வி இந்தியாவில் வெளிப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றை ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நடுவண் நூலகம், ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம், ஆப்ஷன் சி தேசிய நூலகம், ஆப்ஷன் டி ஆவண காப்பகம். இந்தியாவில் வெளிப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றை ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம். ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் வெளிப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் எல்லாமே ஒரு காப்பி எங்க இருக்குமா? கன்னிமாரா நூலகத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 28வது கேள்வி உலகளவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது? உலக அளவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது? ஆப்ஷன் ஏ தேசப்பற்றை, ஆப்ஷன் பி மொழிப்பற்றை, ஆப்ஷன் சி மதப்பற்றை, ஆப்ஷன் டி சமயப்பற்றை. இதற்கு சரியான ஆப்ஷன் பி மொழிப்பற்றை. உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுது? மொழிப்பற்ற காட்டுது. அடுத்து 29வது கேள்வி கால்நடைகளுக்கு ஊர் நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்களில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கால்நடைகளுக்கு ஊரும் நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன?
ஆப்ஷன் ஏ பட்டி, ஆப்ஷன் பி பாக்கம், ஆப்ஷன் சி குறிச்சி, ஆப்ஷன் டி கரடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பட்டி. இப்ப கால்நடைகளுக்கு ஊர் நேரா வண்ணம் வேலி கட்டி ஊர் ஊரா போய் வேலி கட்டி இது பண்ணுவாங்கல்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னா பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 30வது கேள்வி, கடைசி கேள்வி. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், மகாத்மா காந்தி. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறதா சமத்துவம் சொன்னவர் யாரு? ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர். ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர். மொத்தம் இதுல 30 கேள்விகளை பார்த்தோம். 30 கேள்விக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கும் அது மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.